போனேனே தெரியலன்னா விழி நீர் ஐயோ உசுரே உசுரே நான் தானே முழுசா உடஞ்சு போனேன் உசுரே தெரியலேடா தம்பி தம்பி தெரியலடா அது என்ன பாட்டுனே தெரியலடா கண்ணன் ஊட்டி சகோ வணக்கம் சீசன் சொல்லியிருக்காங்க வழியோட நானா ஐயோ தெரியலையே என்னமோ எழுதியிருக்கானே எனக்கு தெரியலையே மியூன் கையில் சோப்பு விட்டாவா ஐயோ என்ன பண்ணி தெரியலையே தெரியலடா தம்பி எப்படி பார்த்தாலும் தெரியல எனக்கு டிவிக்கு செந்தில் சகோ பாண்டி சபிதா சகோ வணக்கம் கேஸ்மா சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ் பாய் ஓகே தங்கப்பில் தீபக்மா என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாரு சரியா என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் கொடு சரியா நான் திங்கக்கிழமை வந்துட்டு நான் வந்து 11 மணிக்கு தான் வருவேன் வந்து என்னை வந்து பார்த்துக்கோ சரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்கப்பில் நிழல் என்பது பாவம் நம்ம கூடத்தான் வரும் ஓ செந்திலண்ணா வாழ்க்கை அது சிஸ்டர் வாங்க யுவராஜ்மா வணக்கம் ஹாய் யுவராஜ்மா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யுவராஜ் தங்கம் வணக்கம் தோழி உண்மையான அன்பு செலுத்துவதற்கு முக்கியம் எது தேவை அறிவா அழகா அல்லது நட்பண்பா தோழி உண்மையான அன்பு செலுத்துவதற்கு அறிவா அழகா நல்ல நட்பு இருக்கணும்ல நல்ல நட்பு இருந்தால் எல்லாமே வரும் பாசமும் வரும் அறிவும் வரும் நல்ல நட்பு இருக்கணும் அக்னியண்ணா சரியா திருப்பதி வெங்கடாஜலபதி அருள் உனக்கு எப்போதும் இருக்கட்டும் சகோதரி கருத்த பிள்ளை வணக்கம் திருப்பூர் முருகேசன் வாங்க திருப்பூர் முருகேசனா வணக்கம் ஹாய் அண்ணா நிழலை பார்த்து நான் சொன்னது நிழலே நீ கடைசி வரை என்னை தொடர்வாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் கடைசி வரை ஹர்னி என்ற சேனலை தொடர்வேன் என்பது உனக்கு தெரியுமா ஐயோ சூப்பர் சீசனா மாசான கமெண்ட் செம்ம சீசனா எஸ்ஐக்கு முத்தண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் போட்டேன் மிக்க சூசம் எஸ்ஐக்கு முத்தண்ணா வாருங்கள் வணக்கம் ஒரு ஃபோன் பேசிட்டு வரக்குள்ள பாட்டுக்கு படம் பாடிட்டு விடுதே வந்துட்டேன் பாட்டு பாட்டேன் எஸ்ஐக்கு முத்தண்ணா சாப்பிட்டீங்களா ஓய் முகமது பிச்சு டீ சொல்லக்கூடாது சரியா முகமது நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் ஹாய் புன்னகை அரிசி லைக் போட்டு வாங்க தினேஷ் அண்ணா வணக்கம் ஹாய் தினேஷ் அண்ணா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் ஏன் எல்லோரும் தங்கம் வைரம் வைடூரியம் என்ற பொருள் மீது அதிக கவனம் செலுத்தி அதன் மேல் ஆசை கொள்வது ஏன் அதை மேல் ஆசை கொள்வது ஏன் தங்கம் போட்டால் தானே தங்கம் வைரம் அதெல்லாம் போட்டால் தானே மதிக்கிறாங்க மனுஷங்களை எங்கனையும் மதிக்கிறாங்க கஷ்டப்பட்டு ஏதாவது 1-2 வாங்கி போட்டாதான் வாமா அப்படி வாமா ஹர்னி அப்படின்னு கூடுவாங்க எதுவுமே இல்லாமல் இருந்தால் சரி வாங்க அப்படி சொல்லிட்டு போடிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது போட்டாதான் மாமா மாமா அப்படின்னு முன்னாடி உட்கார வைப்பாங்க அப்படிதான் ஆக்கிட்டேன் அதுக்காக தான் போடுறாங்க இது பொதுவாக சொன்னேன் தாயே சாரி அதான் முருகா நானும் அதான் முருகா சொன்னேன் இல்லை சந்திரசேகரன் கேவலமா இருக்குடா ஏன்டா அப்படி ஓ முருகா சகோ வணக்கம் கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க அப்படி கொடுக்காதீங்க பிரபு சந்திரசேகரன் ஏன் இப்படி மோசமாக ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க நல்லாவே இல்லை தயவு செய்து டெலீட் பண்ணுங்க சரியா ஆமாம் அதை விட நேற்று இரவு கார்த்திக் தொலைபேசியில் பேசார் என்ன சொன்னார் சரணியா சும்மா தான் அம்மாவும் இப்போவும் பொழுது சரி சரணியா பேசி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம் மாடி இல்லை கிஷோரண்ணா சரிங்க அக்கா குட் நைட் அக்கா நாளைக்கு வாங்கப்பா சரி சுதந்திர தங்கம் சரி தங்கப்பில் கிளம்புங்க தினேஷ் சகோ இரவு அக்னி சகோ எனக்கு கேசமாக சொல்லியிருக்காங்க கருப்பன் ஒரு படம் வந்திருக்கு தெரியுமா விஜய் சேதுபதி நடித்தது ஆமாம் பார்த்துருக்கேன்டா தம்பி அந்த படம் பார்த்துருக்கேன் பெரிய தங்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சக்தி கணேசன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க மிக்க நன்றி ராஜுமா என் சேனல் மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராஜு சரியா சிவகுமார் சென்னை ஹாய் சிவகுமார் சகோ வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிவகுமார்மா எறும்புகளிடம் சுறுசுறுப்பை கற்கலாம் தேனிகளிடம் உழைப்பை கற்கலாம் ஆனால் உண்மையான அன்பை ஹரணி என்ற சேனலில் மட்டுமே கற்கலாம் மிக்க நன்றி சிஎஸ்ஆர் வளத்துடன் வாழ்க நமோ நாராயணா சிஸ்டர் 10வது முன்னாடியே வந்துட்டேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா வாருங்கள் வணக்கம் பிரகாஷ்மா சிவகுமார் வாருங்கள் சிவகுமார் வணக்கம் ஸ்வீட்டு ஹாய் மணிசங்கர் ஹாய்மா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க வணக்கம் கேஎஸ் அகோ நான் நல்லா நீங்கள் நலமா தினேஷ் சொல்லியிருக்காங்க தினேஷ் அண்ணா சிஎஸ் அகோ சிஎஸ் அகோ பின்றீங்களே ஆமாம் அப்படின்னா நலம் தினேஷ்குமார் நலம் தினேஷ் அகோ சொல்லியிருக்காங்க ஓகே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டே சாமி தினேஷ் அண்ணா எனக்கு இன்னும் மேரேஜும் ஆகலை அப்படியா அவளின் சிரிப்பு ஒரு கவிதை தானே அவள் சிரிக்கையில் மலையின் நறுமணம் பூக்கும் மனமே மீண்டும் குழந்தையாகும் அந்த சிரிப்பி